இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேம்பாவணியில வீரமாமுனிவர் எழுதிய 3வது செய்யுளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நீங்க பொதுவா ரொம்ப ஈஸியா படிங்க. செய்யுள் அப்படின்னதுமே நமக்கு அடிப்பிறலாமல் எழுதணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது போக நம்ம புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா அர்த்தத்து இந்த செய்யுளுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம மனப்பாட பகுதியை படிச்சிடலாம். மனப்பாட பகுதி அப்படின்னாலேயே பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளா படிக்கிற மாதிரி. அதாவது அந்த செய்யுள்ள உள்ள சொற்களுக்கு பொருள் நமக்கு தெரியணும். பொருள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம படிக்கும்போது அந்த செய்யுளை வாசிக்கும் போதே இந்த இதுக்கு இந்த பொருள் தான், இந்த அர்த்தம் தான் வரும் அப்படிங்கும்போது நமக்கு அடுத்தடுத்த வார்த்தைகள் நம்ம வேகமா கத்துக்கலாம். எழுதும் போதும் தப்பே இல்லாம நம்ம அந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் என்ன வருங்கிறத நம்ம புரிஞ்சு எழுதலாம். சரிங்களா? நம்ம செய்யுள் இன்னைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு 3வது செய்யுள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா இறந்ததை அவர் கருணையன் எந்த அளவுக்கு வருத்தமா ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க அப்படிங்கறத தான் இந்த செய்யுள்ல சொல்லியிருக்காங்க. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. இது சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய மரக்கிளையில ஒரு அழகான மலர் பறிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி வாடுமோ அந்த அளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப வாடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்று என் துயரம். அதாவது அவரோட துயரம் எப்படி இருக்கு அப்படின்னா, தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட, அதாவது அம்பு விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த அம்பு அவரோட நெஞ்சில புண்ணாகு, அந்த அம்பு பட்டு உண்டான காயத்தால என்ன வலி வேதனை இருக்குமோ அது மாதிரி துயரப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, துணையை பிரிந்த ஒரு பறவையை போல் நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். அதாவது ஒரு பறவையோட துணை பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பறவை எந்த அளவுக்கு வருத்தப்படுமோ அது மாதிரி என் மனசு ரொம்ப வாடுது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன். அதாவது நமக்கு ஒரு இடம் தெரியாது, அந்த தெரியாத இடத்துல போய் நம்ம தனிமையில எந்த அளவுக்கு எந்த பக்கம் போகிறது, என்ன செய்யறது என்னங்கிறது தெரியாம இருப்போம்ல, அந்த அளவுக்கு அவங்க அம்மா இல்லாம வருத்தப்படுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த செய்யுள்ல 3வது செய்யுள்ல என்ன சொல்றாங்க, 4 விதமா அவர் வருத்தப்படுறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்றாரு அப்படின்னா, மரக்கிளைகளில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறேன், தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போல் என் துயரம். அதாவது தீயையும் நஞ்சையும் கொண்ட அம்பு துளைக்கப்பட்டு அதனால ஏற்பட்ட புண்ணால ஏற்பட்ட வலியால துடிக்கிறது மாதிரி என் மனசு ரொம்ப வருத்தப்படுது அப்படிங்கிறாரு. 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பறவை தன் துணையை புரிந்த துயரத்தை காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன் அப்படிங்கிறார். 4வதா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தனியே சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன். அதாவது எங்க போறது என்னங்கிறது தெரியாம நம்மள இக்கட்டான சூழ்நிலையில நம்ம அம்மா விட்டுட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் வருத்தப்படுறாரு. இப்ப நம்ம செய்யுள பார்க்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லும் பொருளும். இந்த இதுல வர்றது கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்னு அர்த்தம், புலை அப்படின்னா துளை அப்படின்னு அர்த்தம், கான் அப்படின்னா காடு, கானகம் சொல்லுவோம்ல அது மாதிரி கான் அப்படின்னா காடு, தேம்ப அப்ப வாடை, தேம்பி அப்படின்னு சொல்லுவோம்ல தேம்பி தேம்பி அழுகுது அப்படின்னப்ப தேம்ப அப்படின்னா வாடை, அசும்பு, அசும்புனா என்னது நிலம், அசும்புனா என்னது நிலம் அப்படிங்கறத அர்த்தம் சொல்றாங்க. இப்ப வாங்க இந்த பாடலை நம்ம பார்ப்போமா? விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதினச்சு அம்புண்டு இரும்பு புழைப்புண் போல் நோக பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கித் தேம்பச் சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. இப்போ உங்களுக்கு நீங்க திரும்ப ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட, அதாவது நம்ம என்ன அர்த்தம் படிச்சோம் இந்த இதுக்கு, ஒரு மரக்கிளையில இருந்து பூவை பறிச்சது போல நம்ம வாடுறோம் அப்படின்னு நினைச்சோமா. அதுக்கு அடுத்து எரிந்தன நுதினச்சு அம்புண்டு,
எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. அதாவது அதாவது தீயையும் நஞ்சையும் அம்புல வச்சு அதனால காயம் ஏற்பட்ட புண்ணு எப்படி இதாகுமோ அந்த அர்த்தத்தை தான் இதை சொல்லுவாங்க. எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. அடுத்தது என்னது, ஒரு கானகத்துல ஒரு பறவை தன் துணையை பிரிஞ்சு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான். பிரிந்தன புள்ளின் காணில். கான்னு என்ன படிச்சோம், காடு. பெரிதழுது இறங்கி தேம்ப. அடுத்தது சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. அதாவது வழுக்கு நிலத்திலே ஒரு தனியான இடத்துல அவரை தனியா விட்டு சென்றது போல எங்கு செல்றதுங்கிற இடம் தெரியாம தடவிலா தனித்தேன் அந்தோ. இப்ப உங்களுக்கு இந்த செய்யுள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பொருளையும் செய்யுளையும் திரும்ப நம்ம கம்பேர் பண்ணி அடுத்தடுத்து ரீட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.